தேவன் வைக்கவும், தேசத்தில் பிரிவினைகள் இல்லாமல் சமாதானமாய் இருக்கவும். யாராவது ஒருவர் நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், எல்லா ஜனமும் ரட்சிப்பை அடையவும், தேசத்தின் மீது பலத்த பாதுகாப்பை தேவன் வைக்கவும், தேசத்தில் பிரிவினைகள் இல்லாமல் சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா யாராவது ஒருவர் தேசத்திற்காக மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான வேலைக்காக செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரிகளை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தேசத்தின் மேல் ஒரு ஆண்டவரே தேவக்கரம் நீட்டும்படியாய், இந்த தேசத்தின் மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஒன்று கூடும்படியாக இயேசு தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். அன்றைக்கு தானியேல் ஜெபித்த போது, ஆண்டவரே தானியேல் ராஜா, ஆண்டவரே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனை தப்பிவிக்க நல்லவராய் இருந்தாரா என்று கேட்டபோது, கர்த்தாவே நீ துதிக்கிறோம், என் தேவன் வல்லவராய் இருந்தார் என்று அவன் உயிரோடு கூட எழுந்து ராஜாவுக்கு வார்த்தை சொன்னான். ஆண்டவரே, அப்போது தானியேல் தேவன் தான் இந்த தேவன் என்று சொல்லி அவன் படைச்சாற்றினான். இந்த தேசம் முழுதுமாய் படைச்சாற்றில் இருக்கட்டும். நாளிலே நடந்த இந்தியா தேசத்தில் நடப்பதாக ஆண்டவரே இயேசு தான் தெய்வம் என்பதை எல்லாரும் சொல்லத்தக்க ஆண்டவரே இந்திய தேசத்தை கிறிஸ்துவின் தேசமாய் மாற்றி இயேசு கிறிஸ்து நாமத்தை பரிசுத்தப்படுகிற ஸ்தானத்தை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்டை ஆளுகிற அவரை கூட கர்த்தர் ரட்சித்து இயேசுவை ஆண்டவரே பிரசங்கிக்க ராஜாவை அன்னைக்கு ரட்சித்த தேவன் ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுகை செய்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இந்திய தேசத்தின் முழுவதும் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வீராக உங்களுடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் இந்த தேவனால். எந்த ஆரோக்கியம் தேவன் தானே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். தேசத்தை ஆளுகிறவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களும் ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரவும், அதை செயல்படுத்தவும் நாம் யாவரும் ஒன்று கூடி ஜெபிக்க போறோம். தேசம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இந்த தேசத்தை கர்த்தர் அவர் நினைத்ததனால்தான் நமக்கு ரட்சிப்பை தரும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதனை இங்கே அனுப்பினார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யும்படியா, இன்னும் அநேக ரட்சிக்கப்படக்கூடாதபடி அநேக இந்துக்களும் அநேக காரியங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஜெபம் அவர்களை தடுக்கும். நம்முடைய ஜெபம் அவர்களுக்கு ஒரு சிறையிருப்பை ஏற்படுத்தும். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும்படியா நம்முடைய இந்திய தேசத்தை ஆளுகிறவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டை ஆளுகிறவர்களும் ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரும், அதை செயல்படுத்த முடியாது. யாராவது ஒருவர்
எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சகலத்தையும் செய்யக்கூடியவரே, அதிகாரம் உள்ள எங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இதோ நீ சொன்ன வார்த்தைப்படி அப்பொழுது ஆண்டவரே நீ சொன்னீர், அப்பொழுது அவர்கள் கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று சொன்னீரப்பா. இதோ இந்த சத்திய ஆவியின் மகிமையின் ஊழியத்தின் சபையிலே தேவன் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கிறது ஜெப ஐக்கிய கூடுகையிலே வந்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவ ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக ஆண்டவரே கூடி வந்து நாங்கள் உடைய சமூகத்திலே வைக்கப்படுகிற ஏறெடுக்கப்படுகிற இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கவனித்து ஆண்டவரே இதை அங்கீகரித்து இதற்குண்டான பதிலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினால், என்னை நோக்கி கூப்பிட்டால், என்னை நோக்கி ஜெபித்தால், பரலோகத்தில் இருக்கிற நான் அதுக்கு செவி கொடுப்பேன் சொல்லிரப்பா. தேசத்துக்கு சேமத்தை தருவேன் சொல்லிரப்பா. இந்திய தேசத்தை ஆளக்கூடியவர்களையும் தமிழக நாட்டை ஆளக்கூடியவர்களையும் அதிகாரத்திலே உள்ளவர்கள் ஆட்சி படத்திலே உள்ளவர்கள் ஒற்றுமையாக ஆண்டவரை இருந்து இந்த நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரும்படியாக நல்ல திட்டங்களை கர்த்தர் கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவரை திட்டங்களை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே அந்த ஒரே ஆவியை கொடுங்கப்பா. பிரிவினைகள் அகலட்டும் ஆண்டவரே, வேற்றுமைகள் விலகட்டும் ஆண்டவரே, கர்த்தாவே மனக்கசப்பு விலகட்டும் ஆண்டவரே, குழப்பங்கள் மாறட்டும், தடைகள் விலகட்டும் ஆண்டவரே, ஒற்றுமை நிலவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகள் குறையட்டும் ஆண்டவரே, மனக்கசப்பு வரக்கூடாது ஆண்டவரே. மத்தியில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரே தமிழகத்தில் ஆளக்கூடியவர்களையும் தேவன் ஒரே ஆவியில் நிரப்பும்படியாக, ஒரே சிந்தை உண்டாகும்படியாக, மக்களை நினைக்கக்கூடிய, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவின் திட்டங்களை கொண்டு வர, அதை செயல்படுத்த விசேஷத்தை கிருபையை கொடுங்கப்பா, விசேஷத்தை ஞானத்தை கொடுங்கப்பா, விசேஷத்தை பயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே நாட்டை குறித்து ஜனங்களை குறித்த பயம் அதிகாரத்துக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உங்க நன்றி அப்பா. முழங்காலில் நின்று யார் ஜெபிக்கிறார்களோ, திரைப்படம் நின்று தேசத்துக்கு யார் கதறுகிறார்களோ, ஜனங்களுடைய நன்மைகளுக்கு யார் ஜெபிக்கிறார்களோ, ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை யார் ஜெபிக்கிறார்களோ, அந்த ஜெபத்தை கேட்கிற தெய்வமே என் இந்திய தேசத்திற்காக மனமிறங்கும், என் தமிழக தேசத்துக்கு மனமிறங்கும். இந்த மக்களுக்கு கர்த்தாவே நன்மை செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை கொண்டு வர கர்த்தாவே ஆளுகை செய்கிறவர்கள் ஆட்சி படுத்துகிறவர்களுக்கு ஒற்றுமை கொடுங்கப்பா, ஒற்றுமை கொடுங்கப்பா, ஒற்றுமை கொடுங்கப்பா. ஜெபத்தை கேளு, பதித்தார் ஆசீர்வதி மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. அவர் கரங்களை தட்டி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அப்படியே இருவருக்கும் உள்ள பிரச்சனைகள் சமாதானமாய் முடிய இந்த தேவனிடத்தை கிருபை செய்ய, அதன் மூலமாக ஜனங்களுக்கு நன்மைகள் பல நடக்க இந்த தேவனிடத்தை கிருபை செய்வதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். அடுத்து ராஜ்யண்ணா தனசேகர் என்பவர் மூலமாக என்னுடைய வேலையில அதிக பிரச்சனை உள்ளது, அந்த பிரச்சனை சமாதானமாய் மாறும். ராஜ்யண்ணா வேலை செய்கிற இடத்துல தனசேகர் என்பவர் மூலமாக எனக்கு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை கர்த்தர் சமாதானமாய் மாற்றும்படியாக ஆமென். பொல்லாத பலவானை கர்த்தர் சங்கரிக்கும். தனசேகர் என்பவர் மூலமாக என்னுடைய வேலை ஸ்தலத்தில் அநேக பிரச்சனைகள் உள்ளது, அந்த பிரச்சனை சமாதானமாய் மாறும்படியாக எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த அவருக்கு எதனா நடக்கணும்னு எழுதி கொடுக்கல, அவர்களுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டாகும். ஆண்டவர் சொன்னார், வேதத்துல சொல்லுது, உங்களுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்து இருக்கிறவங்க இடத்துல சமாதானம் வரும்படி செய்வார். அந்த வார்த்தை அப்படின்னு நடக்கும்படியா நாம் யாவரும் ஒருமனப்பட்டு நாம் யாவரும் ஜெபிப்போம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இதோ தகப்பனே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில நீர் இருக்கிறீர் என்ற அப்பா முழு விசுவாசத்துடன் அப்பா இந்த கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இதோ ஆண்டவரே ராஜா எழுதி கொடுத்திருக்கிற இந்த விண்ணப்பத்தை கர்த்தாவே நீர் அங்கீகரித்து கர்த்தாவே மகன் என்ன கஷ்டத்தோடு எழுதி கொண்டிருக்கிறாரோ கர்த்தாவே எழுதி கொடுத்திருக்கிறார், அந்த விண்ணப்பத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா மனுஷன முகத்தை பார்க்கிறார், தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவன் கொடுக்கிற அப்பா ஸ்தோத்திரம், அந்த தனசேகர் என்கிற நபரை உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே சகோதரன் வேலை செய்யற இடத்துல கர்த்தாவே நீரே சமாதானத்தின் தேவனாய் இருந்து கர்த்தாவே அந்த இடத்துல சமாதானத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். இதோ ஒன்று
எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி சமாதானத்தின் தேவனாய் நீ கூட இருந்து நீ சமாதானமாய் அந்த மகனை வழிநடத்தி செல்லுகிறேன் அப்பா. அப்பா மகன் போகும்போது கூட வரும்போது கர்த்தாவே அப்பா நீ அவருக்கு முன்பாக போய் கோணலாத வழிகளை செவைப்படுத்தி கர்த்தாவே அதன் வழிகளை நீர் அறிந்து கர்த்தாவே அப்பா மகனுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே சமூகமாக நடத்துங்க ராஜா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியில எங்கள் ஜெபத்தை கேட்பீர் ஆண்டவரே. இதற்கு பதில் கொடுப்பீர் ஆண்டவரே. நாங்கள் முழு விசுவாசத்தோட ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறதே உன்னை மீதியானவர்கள் கர்த்தாவே நன்மை அடைவார்கள் என்று சொன்னீரே ராஜா. அப்பா அந்தபடியாக கர்த்தாவே நீங்கள் காலத்திலே நெருக்கத்தின் காலையில நான் உனக்காக சத்துருவை எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே ராஜா. அப்பா அந்த மகனுக்கு சகாயம் பண்ண முடியவே நன்றி ஆண்டவரே. கிருபை அப்பா மகனோடு கூட செல்லட்டும் ராஜா. இரக்கம் அவனோடு கூட இருக்கட்டும் ராஜா. உடைய பாதபடியில ஒப்பு கொடுத்து தாழ்மை அப்பா தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. அடுத்த ஜெப குறிப்பு மகேஸ்வரி ஐயா, என்னுடைய உடல்நிலை சரியில்லை, கடன் தொல்லை அதிகமாக உள்ளது, அவை எல்லாம் சீக்கிரமாக சரியாக வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்கள் என்று ஜெபத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. என்னுடைய உடல்நிலை சரியில்லை, கடன் தொல்லை அதிகமாக உள்ளது, அவை எல்லாம் சீக்கிரமாக சரியாக வேண்டும், நிம்மதியான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த ஜெப குறிப்புக்காக யாராவது ஒருவர் என் உடல்நிலை சரியில்லை, கடன் தொல்லை எனக்கு அதிகமாக இருக்கு, எல்லாம் சீக்கிரத்தில் எனக்கு சரியாகணும், நான் நிம்மதியாக வாழணும், அதுக்காக ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவர் பாரத்தோடு அப்பா சத்யாவின் மகிமை ஊழியத்திலே என் தேவனாகிய கர்த்தாவே எங்களை நோக்கி பார்க்கபடியாய் ஜெபிக்கபடியாய் எங்களுக்கு கொடுத்த மகாபெரிய கிருபைக்காக இறக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த இந்த விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருடைய பாதத்திலே அப்பா நாங்கள் பணிந்து என் தேவனாகிய கர்த்தரத்திலே நெஞ்சி அப்பா நாங்கள் கதறி அழுது அப்பா ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவரே ஆமாண்டவரே நீங்க இருக்கிறீர்கள் அந்த விசுவாச நம்பிக்கையோடு அப்பா சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு வாரத்தோடு அப்பா கண்ணீர் யாரும் இல்லையே என்று கதறி அழுதிட இருதயத்துக்குள்ளே வேண்டிக் கொள்வதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறபடினால் இதோ நாங்கள் ஒன்று கூடி என் தேவனாகிய கர்த்தர் பாதத்தில் அப்பா நாங்கள் ஒருவருக்காக ஜெபிக்க நீர் அறிந்து சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கலங்காதே திகையாதே, நான் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை தாங்குவேன் என்று சொன்னீரே. தாங்குகிறவர் ஏந்துகிறவர் தப்பிக்கிறவர் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா சரீரத்தில் இருக்கிற எல்லா என் தேவனாகிய கர்த்தரின் காலத்திலும் நெருக்க காலத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த மகனோடு இருக்கிற பொல்லாத சத்துருக்களுக்கு எதிர்பட்டு இந்த வாக்குத்தத்தம் என் தேவனாகிய கர்த்தர் சகாயம் செய்வேன் அந்த வாக்குத்தத்தம் மகனுக்கு நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தாவே அப்பா அப்பா உங்களுக்குள்ளே இருக்கிற கடன் பாரங்களை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதே இருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி அப்பா அவங்க எல்லா கடன்களை நீங்க என் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னீரே. இதோ நாங்கள் ஜெபிக்கிறது நிமித்தம் என் தேவனுக்கு கண்ணீர் வடிகிறது நிமித்தம் இதோ மகனுக்காக அப்பா சகோதரனுக்காக நாங்கள் கூடி ஜெபிக்கிற ஒன்று கூடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் நிமித்தம் வியாதிஸ்தர் வியாதியாய் இருக்கிற பலவீனமாய் இருக்கிற அந்த மகன் மேல இருக்கிற எல்லாவித சத்துக்களை நீக்கி போட்டு கடன் பிரச்சனைகளா நீங்கி போட்டு இதோ இந்த சத்யாவின் மகிமை ஊழியத்தை ஒன்று கூடி எனக்காக ஜெபித்த ஜெபம் கர்த்தர் கேட்டார் என்று அந்த விசுவாச நம்பிக்கையோடு சாட்சி உள்ள மகனாய் நிற்கப்போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. என் தேவன் செய்து முடித்தேன் என்ற நம்பிக்கையோடு என் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிற என் ஜனங்களே தன்னை தானே தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் உன் பாவங்களை மன்னிப்பேன், என் தேசத்தை சேமமாக்குவேன் என்று சொன்னீரேன். இதோ இந்த சமூகத்தில் ஒன்று கூடி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அப்பா நீ பதில் கொடுத்து எங்கள் பாவங்களை எங்கள் சாபங்களை
எங்கள் அக்கிரமங்களை எங்கள் அநீதிகளை எல்லாவற்றையும் விடுவித்தேன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அப்பா இந்த விண்ணப்பத்தை வைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் கேட்டு விடுதலை கொடுத்து சாட்சியாய் நிற்கிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரே ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செயல்பட கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். சிஸ்டர் நகோமி உடல் வலி இல்லாமல் இருக்கணும், கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும், வேலையில பணம் வரணும், மனைவியின் உடல் பிரச்சனை தீர்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஒரு வாரிசு நகோமி கதிர்வே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு வாரிசு ஏற்படுத்த வேண்டும். ஐயா, எங்கள் கண்ணீரை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். நகோமி அவருடைய மகன் கதிர்வே ஜெபிக்கிறவங்க மைக்கு கையில் வாங்க. நம்முடைய சகோதரி நகோமி அவளுக்கு கற்று நல்ல சுகத்தை கொடுக்கணும், குடும்பத்தில் கற்ற சமாதானத்தை கொடுக்கணும். என் மகன் கதிர்வே அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுவே கர்த்தர்களுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த மகனுக்கு உண்டாகணும். நகோமி விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். அந்த வீட்டுக்குள்ள வருகிற வாரம் ஜெபக்கூட்டம் வைக்கணும். அதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. கர்த்தர் அதை செய்ய போறாரு. அந்த நாள்ல கர்த்தர் பலத்த கிரியைகளை வாய்ப்பில் கர்த்தர் செய்யணும். எல்லா விளைவித்தையும் கர்த்தர் நீக்கணும், அவங்களை சுகமா வைக்கணும், குடும்பத்தில் சமாதானமா இருக்கணும். அவங்க மகன் கதிர்வேலுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கணும். இதுக்காக தோணும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. நீர் பரிசுத்தர் 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 அப்பா, நீர் பச்சைபாதம் இல்லாத பரிசுத்தர் கர்த்தாவே, உம்மை நோக்கி ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவரே, இந்த நாளிலே நீர் அடியார்கள் கொடுத்த விண்ணப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆமாண்டவரே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கொடுத்த அப்பா ஸ்தோத்திரத்துக்குடைய ஜெபத்தோட எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறேன் கர்த்தாவே. அந்த வார்த்தையின்படியாக அப்பா உமது நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே ஆண்டு தாயாராகிய நகோமி அப்பாவை கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயத்தை என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. விதவைகளின் அப்பா அதுபடி கேட்கிறவர் நீர் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. அந்த அண்ணாவின் ஜெபத்தை கேட்டவர் ஆகாரின் கூக்குரலை கேட்டவர் கர்த்தாவே. நகோமியின் கூக்குரலை கேட்டவராய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த தாயாருடைய உடலிலே எல்லா பிறவிகளையும் நீக்கி போட்டு தேவனானவர் உமது பலத்தினால் எரிகட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சமாதானத்தின் தேவன் அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பெரிய சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, நான் பெரிய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. அந்த சமாதானம் அந்த குடும்பத்திலே இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் என்று சொல்கிறேன் அப்பா. உமது நாமத்தின் மீது வைத்துள்ள விசுவாசத்தினாலே கர்த்தாவே இந்த விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த அம்மாவுடைய அப்பா ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் தேவனானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏழைகளுக்கு இறங்குகிற தெய்வம் ஆண்டவரே, சிறுமையானவர்களை கைவிடுதலை ஆண்டவரே கர்த்தாவே. ஒருபோதும் நீ சிறுமையானவர்களை கைவிடுதலை என்று நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா அந்த அன்பு மகளுடைய தாயாராகி அப்பா அந்த அம்மாவின் விண்ணப்பத்தை என் தேவனானவர் கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த அம்மாவுடைய மகனாகி ஆண்டவரே ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் வாழ்க்கையின் வார்த்தையின்படியாக ஏசப்பா மகனியை சந்தோஷமான பிள்ளை சாட்சியாக்குவேன் என்று சொல்கிறேன் கர்த்தாவே. பிள்ளை தடுப்பேனோ என்று சொல்கிறேன் கர்த்தாவே. அப்பா அந்த குடும்பத்திற்கு எதிராக ஆண்டவரை எழுவழிக்கிற எல்லா பொல்லாத அந்தகார கிரியைகளையும் எல்லா தடைகளையும் என் தேவனானவர் இப்பொழுதே உடைத்திரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு குழந்தை பெறை கொடுத்த ஆண்டவரே நாளைய தினத்திலே உமது சபையிலே வந்து ஆண்டவரே சாட்சியாய் நிற்க அந்த குடும்பம் முழுவதும் சாட்சியாய் நிற்க என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபை பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, அந்த குடும்பத்தின் மீது தயவாய் இருக்க கர்த்தாவே. கர்த்தாவே நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம், நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தாவே இந்த விண்ணப்பத்தையும் பாதப்படிகளில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. மறுபடியும் ஆண்டவரே அந்த அம்மாவை கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய விசுவாசத்தை என் தேவன் ஒருபோதும் அப்பா மறுதலிக்காமல் ஆண்டவரே
ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த விண்ணப்பத்தை நீர் அங்கீகரித்து அதற்கு ஆமென்னும் ஆமென் என்று பதிலளித்தீர் என்ற விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் கரங்களில் தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இன்ப நாமத்தினால் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஐசக் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தை மற்றும் தாயார் அவர்கள் சமாதானமாய் வாழ வேண்டும். ஒரு சொந்தமான ஒரு வீடு வாங்கணும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழணும். ஐசக் அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, தாய், பிள்ளைகள் எல்லாம் சமாதானமாக வாழணும். ஒரு வீடு சொந்தமாக நாங்கள் வாங்கணும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஜெபத்தை எழுதி கொடுத்திருக்காங்க. ஐசக் பிரதருக்காகவும் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்காகவும் சொந்தமாக வீடு வாங்கவும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து சமாதானமாய் அவர்கள் வாழும்படியாக சகல அதிகாரம் படைத்த ஆசீர்வதிக்கப்பட்டதா இந்த நேரத்தை நாங்கள் வீணாய் விரதாய் போகாதபடி இந்த நாளிலே எங்களுக்கு நன்மை செய்தவன், இந்த நாளிலே ஜீவன் கொடுத்தவன், இந்த நாளிலே சுகம் வேலை பாதுகாப்பு கொடுத்தவன், அவரை கொண்டு நாங்கள் இந்த விண்ணப்பத்தை உங்களுடைய கருத்தை ஒப்புக்கிறோம். ஐசக் பிரதரை உங்களுடைய கருத்தை ஒப்புகிறோம். கர்த்தர் அதே வீட்டை கட்டராகி கட்டு பிரயாசம் இருந்தாய் என்று சொன்னேன். நானே வீட்டை கட்டுவேன் என்று சொன்னேன். இப்போது அந்த வீட்டை நீ கட்டி இருக்கிறேன் என்றாங்க பார்க்கிறோம். அல்லது நாங்கள் ஏற்றுக்கொள்கிற போது பரலோகத்தின் தேவன் அடே எங்கள் ஜோதிகள் பெரிதாவது இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது படி நான் சுத்திரம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். அன்று அந்த வீட்டை அந்த மகனுக்கும் நீ கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் அடே அந்த மகனை ஆட்கொண்டு என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன். அது உலகத்தை கொடுக்கிறது அல்ல, அதை நான் மெய்யாகவே அதை கொடுக்கிறேன் என்று சொன்னது. தேவ சமாதானம் அந்த மகனை ஆட்கொண்டு அடே நீ அந்த மகனை பொறுப்பட்டுக் கொண்டு அடே அந்த மகன் விசுவாசப்படுகிற போது அடே அந்த நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது. அந்த விசுவாசத்தோடு அந்த ஆபிரகாமோ எப்படியோ விசுவாசத்தோடு இருந்தானோ அந்த மகன் உண்மையிலே எப்படிப்பட்டோ இயேசு எப்படிப்பட்டவரே என்று பார்க்கிறான். கர்த்தர் ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நீ அங்கீகரிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய கழுத்து உடுக்கிறோம் ஆசீர்வாதப்படுத்தும். இயேசு ஜெபிக்கிறேன் நடப்பிதாவே. ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. மனுஷன் காரணங்களை பற்றி அப்படியே திருமணக்காக நன்றி சொல்லுங்க. அடுத்து சபைக்காக ஜெபிக்க போகிறோம். நாட்கள் வாரத்தின் முதலாம் நாள் ஊழியக்கார அர்த்தம் படும்போது ஒரு வார்த்தை சொல்வார்கள், நாம் ஒன்றாக இருக்கணும், நாம் ஒன்றாக புசிக்கணும். எத்தனை பேர் ஒன்றாக இருக்கீங்க? ஆண்டவர் இப்போ ஒரு வார்த்தை கேட்டாருன்னா, கலை சபையில் எத்தனை பேரோட சந்தோஷமா இருக்கு, எத்தனை பேரோட சமாதானமா இருக்கு? இப்படி எல்லாரையும் பார்த்து அவர் கேட்டார், நம்ம பதில் என்னவா இருக்கும்? என் அப்பத்தை புசிக்கும் போது நீ யாவரோடும் சமாதானமா இருந்து புசி என்று சொன்னேன்.
எத்தனை பேரோட சமாதானமா இருக்க? உன் சகோதரனோட சமாதானமா இருக்கியா? உன் சகோதரியோட சமாதானமா இருக்கியா? உனக்கு யுத்தம் சபையிலையா? இல்லை, பிசாசோடு யுத்தம் பண்ணுவதை விட்டுட்டு நீ சபையில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சபையை விரும்புகிறார். கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். நாம கர்த்தரை நினைக்கிறோமா? அவர் இன்று என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்த வார்த்தை எல்லாமே கலை. எத்தனை பேர் சமாதானமா நினைக்கிறோம் சபையில? நீ எத்தனை பேரோட சமாதானமா இருக்க? நீ யாவரோட அன்பா இருக்கியா? இதுதான் கர்த்தர் சபையில் உள்ள நம்மளை பார்த்து கேட்கிறார். நீ யாவரோட சமாதானமா இருக்கியா? ஒரு மனாவியா இருக்கியா? ஜபத்துல ஒரு மனமா இருக்கியா? சபையை துவங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்த போது உனக்கு இருந்த அந்த வல்லமை எங்க? நீ தரித்துக் கொண்ட அந்த வல்லமை எங்க? நீ பெற்ற அந்த அன்பு எங்க? ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரே எனக்கு ஒரு குறை உண்டு. ஊழியக்காரர் சொன்னார்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி இடத்துல திரும்ப. ஏன் சபையில ஏற்ற தாழ்வு? ஏன் ஒருத்தர் உயர்ந்தவரை பார்க்க, ஒருத்தர் தாழ்ந்தவரை பார்க்க? உன் சகோதரத்துல ஒரு முறையில, 2 முறையில, 7 முறையில, 70 தடவை நான் மன்னிக்க சொன்னே, நீ மன்னிச்சு. உன் சகோதரியை மன்னிச்சு. உன் சபையில் உள்ள ஊழியக்காரருக்கு கீழ்ப்படி என்று சொன்ன, பெரியவர்களுக்கு கீழ்ப்படி என்று சொன்ன, உன் சகோதரியை பார் என்று சொன்ன, உன் சகோதரனை பார் என்று சொன்னே. எப்படி செஞ்சியா? சபையை தொடங்கும் போது தேவதூதன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே நீர் இப்படிப்பட்ட சபையை நிறுவ காரணம் என்ன? இப்படி ஒரு மகிமையான சபையை நீர் எழுப்ப காரணம் என்ன? கர்த்தர் சொன்னார், கடைசி காலத்திலே எனக்கு சொந்தமானவர்களை நான் தெரிந்து கொண்டு ஓரிடத்திலே கூட்டி சேர்ப்பேன். உன்னை அப்படி கர்த்தர் நேசிக்கிறார். உன்னை எப்படி கர்த்தர் பிரித்தெடுத்தார், உன்னை கர்த்தர் அப்படி ஒன்று சேர்த்தார். எங்கேயோ கிடந்த உன்னை கொண்டு வந்து, வறட்சியான இடத்துல இருந்த உன்னை, எகிப்தின் அடிமை தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை கொண்டு வந்து, என் ஜனங்கள், என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லி சொன்னாரே. நீ அவரை போல இருக்கிறாயா? கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நீ கிறிஸ்துவை போல அன்பா இருக்கிறாயா? கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நீ கிறிஸ்துவை போல பிறரிடத்தில் பாசமாகவும் அன்பாகவும் பிரிவினை இல்லாம இருக்கிறாயா? உனக்கு கடிந்து கொள்கிற இருதயத்தை கொடுத்தவன் யார்? நான் உனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கவில்லையே. ஒருவர் ஏற்ற தாழ்வோடு பார்க்கிற இருதயத்தை கொடுத்தவன் யார்? சபையில சமாதானம் இல்லாமல் சீர்கழிந்து போயிருக்க இந்த சபையை நான் இப்படி நிறுவவில்லையே. இந்த சபை தொடங்கும் போது நான் பட்ட சந்தோஷம் இப்பொழுது எனக்கு இல்லை. சபையே கர்த்தர் உன்னிடமா பேசுகிறார். நீ வீழ்த்துக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய் சந்தோஷமாய். இயேசுவை அடித்தார்கள். அடித்து கொஞ்ச நேரம் கூட அவரை விடல. திரும்பவும் அடிச்சாங்க. ஒருத்தர் ஈட்டில எடுத்து வந்து குத்துறான், ஆண்டவரே இவரை மன்னின்னு சொல்றாரு. ஒருத்தர் திட்டுறான், ஆண்டவரே இவர் மன்னின்னு சொல்றாரு. ஒருத்தர் அடிக்கிறான், ஆண்டவரே இவர் மன்னின்னு சொல்றாரு. அந்த மன்னிக்கிற குணம் உனக்கு இல்லையே. என் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நீ ஏன் இப்படி இருக்க? ஒரு மனாவி இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்புறம் எப்படி நான் ஜெபிக்கிற ஜெபம் கேட்க போறேன்? அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்வார்? இன்றைக்கெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசி நீ புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறதும் நான் அல்லவா என்று சொன்ன தேவன் ஒரு வாஸ்தவத்தினாலும் நிறைவேற்றினார். ஊழியக்காரர் பேசும்போது சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்துங்கள், உங்களை பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள், அப்பொழுது இந்த தேசத்திற்கு, இந்த சத்தியாவின் மகிமையின் ஊழியத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னது நிச்சயமாய் கொடுப்பார். அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். அவர் நிச்சயமாய் செய்வார். ஆண்டவரே, நாங்கள் சபையாராய் ஒன்று கூடி கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நினைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நினைக்கின்றேன்
உனக்கு இறங்கு, எளிமையானவனுக்கு இறங்கு. கர்த்தர் உனக்காக எதிர்க்க மாட்டார், உன் பட்சத்திலே நிற்பார். இறங்குமையா, மனம் இறங்குமையா, இறங்குமையா, மனம் இறங்குமையா. கனி பிடித்தே உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி நிற்கிற இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி சொல்லுகிறோம் அப்பா, இனி நாங்கள் சமாதானமாய் இருப்போம். இன்று ஒருவருக்கு ஒருவர் பிரிவினை இல்லாமல் நாங்கள் சமாதானமாய் இருப்போம். கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நாங்கள் கிறிஸ்துவை படி நடப்போம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். மோசே உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்த போது ஜனங்கள் சொன்னார்கள், இவை எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் சொன்ன எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று. அதே போல கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆதியிலே கண்ட அந்த மகிமையை திரும்பவும் காணணும். ஆண்டவரே, நாங்கள் ஆதியிலே கண்ட அந்த விடுதலையை திரும்பவும் காணணும். ஆண்டவரே, எங்கள் சபையிலே ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு வெறுமையாய் போகாதபடி என் தேவாய் கர்த்தருடைய மகிமையை காண கிருபை செய்யுங்கப்பா. நீ தரித்துக் கொண்ட ஆண்டவரே, நீ தெரிந்து கொண்ட எங்களை நீர் மகிமையாய் நடத்தும் அப்பா. உங்களுடைய ஆண்டவரே தேவாலயத்தை மூடி இருக்கிற உங்க வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை நீர் எடுத்து போடாதீங்கப்பா. நீர் எதுவரைக்கும் எனக்காக தூரமாய் இருப்பீர். என் இடத்துல வாங்கப்பா, என் பட்சமாய் வாங்க, என் சபைக்கு பட்சமாய் வந்து நீர் எல்லா காரியத்தை நடப்பித்துக் கொடுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே உயர்ந்திருக்கும்படி உம்முடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயபக்தியோடு நடப்போம், நாங்கள் சமாதானமாய் இருப்போம். நாங்கள் சபையிலே யுத்தம் பண்ணவர்கள் அல்ல, நாங்கள் ஒன்று கூடி பிசாசுக்கு யுத்தம் பண்றவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களை மாற்றுங்கப்பா. சமாதானத்தின் ஆவியை எங்களுக்குள்ள கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே பொல்லாத ஆவியை எங்களிடத்தில் வெளியே போகும்படியா அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து வழிநடத்துங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் திரும்பவும் கைகளை பிடிப்போம். முடிந்தவர்கள் முழங்காலில் நில்லுங்கள். இது நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதத்துக்காக, குடும்ப ரட்சிப்புக்காக, குடும்ப சமாதானத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு நேரம். ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளையும் எந்த நேரத்தில் உன் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் செலுத்துங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நிற்கிறீங்க? முடிந்தவர்கள் முழங்காலில் நிற்போம். தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்காக, உடைய தனிப்பட்ட உடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் பெருகணும், குடும்பத்திலே வருமானம் பெருகணும், குடும்பத்திலே ரட்சிப்பு உண்டாகணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படணும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய குணம் உண்டாகணும், பெரியவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், குடும்பம் எந்த விதத்திலும் சிதைக்கப்படக்கூடாது, பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்கணும். எப்படியாவது என் வாழ்க்கையை, எப்படியாகிலும் என் குடும்பத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசத்திலே நாம் கூடி வந்திருக்கிற நாம் ஒரு மனமாய் தேவ சமூகத்திலே நமக்காக, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உங்கள் தனிப்பட்ட விசுவாசமுள்ள வாழ்க்கைக்காக, உங்கள் தனிப்பட்ட வைராக்கியமுள்ள வாழ்க்கைக்காக, தனிப்பட்ட உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தின் சமாதானத்துக்காக, இது கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நேரம். அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். போராடி ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் போராடி தான் ஆசீர்வாதத்தை வாங்கணும். இந்த உலகமே போராட்டம் நிறைந்த உலகம். சும்மா ஆசீர்வாதம் வந்துடாது கையில், சும்மா சமாதானம் வந்துடாது வீட்டில், சும்மா கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரு. அல்லேலூயா. அவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. கேட்டு பார்த்தாச்சு, தேடி பார்த்தாச்சு, இப்ப தேவ சமூகத்தை நோக்கி நம்ம தட்ட போறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நோக்கி வைராக்கியமாய்
வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடிப்பார்கள். ஆமென். நீ எதை நினைக்கணும், எதை அடையணும், எந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில வரணும், எந்த நிம்மதியை நீ பெறணும், எப்படிப்பட்ட ரட்சிப்பை நீ பார்க்கணும், எப்படிப்பட்ட சமாதானத்தை உன் வீடு நிறைந்திருக்கணும், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருக்கணும், எப்படிப்பட்ட நிம்மதி உனக்கு இருக்கணும் என்று நீ விசுவாசிக்கிறாயோ, உன் வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்திற்காக உன் தேவனை நோக்கி பார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை நோக்கி பார். உன் தேவன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் கர்த்தர் மகிமையாக மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த தேவன் உன் சத்தத்தை கேட்பார். இந்த ஆண்டவர் உன் கூக்குரலை கேட்பார். இந்த ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை காண்பார். இந்த ஆண்டவர் உன் சத்தத்தை கேட்பார். இந்த ஆண்டவர் உன் நினைவுகளை அறிவார். இந்த தேவன் உன்னுடைய வியாகுலத்தை பார்ப்பார். இந்த தேவன் உன் சஞ்சலத்தை பார்ப்பார். இந்த தேவன் உன்னுடைய நெருக்கத்தை பார்ப்பார். இந்த தேவன் உன் புலம்பலை பார்ப்பார். இந்த தேவன் உன்னுடைய எல்லா சூழ்நிலையை பார்ப்பார். உனக்காக 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 உன் குடும்பத்திற்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் தலைமுறைக்காக உன் தேவ சமூகத்தை நோக்கி கண்ணீரோடு 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 இருப்பாயா? கண்ணீரோடு இருப்பாயா? உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருமா? கதறுவாயா? உன் குடும்பத்துக்காக கதறுவாயா? உன் குடும்பத்துக்காக, குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, குடும்பத்தின் நன்மைக்காக, உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்காக, சமாதானத்துக்காக ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்ணிலிருந்து வருமா? நினைப்பா, நினைப்பா, நினைப்பா. என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் குடும்பம் இப்படி இருக்குது, பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறது, வேதனையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், சுகம் இல்லாமல் இருக்கிறேன், வருமானம் இல்லாமல் இருக்கிறேன், பெருத்த சோதனையோடு மிகுந்த பாரத்தோடு போராட்டத்தோடு ஓடிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் நெருக்கம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. நினைக்கிறியா? உனக்காக உனக்காக பார், உனக்காக பார், உன் வாழ்க்கைக்காக பார், உன் குடும்பத்துக்காக பார். உன் தேவன் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு அவர் சொன்னார், இன்றைக்கு சொன்னார், என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் சாகாபா துராபலபா என் சமூகத்தில் வருவார்கள். என் நாமம் தெரிவிக்கப்பட்டவர் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துவார்கள், எனக்கு முன்பாக தாழ்த்துவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், கண்ணீர் சிந்துவார்கள், எனக்கு கூப்பிடுவார்கள். அவருடைய கண்ணீரை காப்பேன், அவர் சத்தத்தை கேட்பேன், கூப்பிடுவதை கேட்பேன், மனம் இறங்குவேன். சொன்னவர் எனக்காக இறங்கட்டும், உனக்காக இறங்கட்டும், குடும்பத்தை பார்க்கட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கருவார்கள் விலகட்டும், சமாதான விலகட்டும். குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் ரட்சிப்பு, குடும்பத்தில் சமாதானம், குடும்பத்தில் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சொட்டு கண்ணீர் உனக்காக, ஒரு சொட்டு கண்ணீர் கண்ணிலிருந்து, ஒரு சொட்டு கண்ணீர் வாழ்க்கைக்காக உன் கண்ணிலிருந்து வருகிறதா? உன் தேவனை நோக்கி பார்க்க மாட்டாய். கடினமான இருதயங்கள் மாறட்டும், கடினமான இருதயங்கள் மாறட்டும், உடைக்கப்படாத இருதயங்கள் உடைக்கப்படட்டும், கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே வரட்டும். கண்ணீரை காண்பா, வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணீரை கண்டே என்று சொன்னவர் உன் நடுவில் இருக்கிறார். உன் கண்ணீரை கண்டே என்று சொன்னவர் இருக்கிறார். கண்ணீர் வருகிறதா? உன் வாழ்க்கை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், உன் பிள்ளைகளை குறித்த பயம், உன் கணவனை குறித்த பயம், உன் பிள்ளைகளை குறித்த பயம், உன் மனைவி குறித்த பயம், உன் ரட்சிப்பை குறித்த பயம், வருமானத்தை குறித்த பயம், சுகவரத்தை குறித்த பயம் கொஞ்சமாவது உனக்கு வருதா? கொஞ்சம் வந்தா உன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்காக இறங்கட்டும், கர்த்தர் உனக்காக இறங்கட்டும். போராடு, 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 போராடு. யாக்கோபை போல போராட முடியுமா? இரவு முழுவதும் போராட முடியுமா? உனக்கு கொடுத்த இந்த கொஞ்ச நேரத்துல, கர்த்தர் உனக்கு கொடுத்த கொஞ்ச நேரத்துல, இந்த கொஞ்சம் மணித்துறையில உன் வாழ்க்கைக்காக, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, வாழ்க்கை விடுதலைக்காக, உன் குடும்ப தலைமுறைக்காக தேவ சமூகத்தில் நிற்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். ஆமென், ஆமென். அல்லேலூயா.
விசுவாசம் நினைக்கிறியா? குடும்பத்தை பார்க்குறியா? உன் வாழ்க்கையை பார்க்குறியா? உன் பிரச்சனை உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? உன் நிலைமையை பாரு. யார் அதை சரி பண்ண முடியும்? யார் அற்புதம் பண்ண முடியும்? யார் உனக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும்? யார் உன்னை நிம்மதியா வாழ வைக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் கஷ்டம், தாங்க முடியல வேதனை, சுமக்க முடியல பாரம். உன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, உன் தேவனை நோக்கி பார்க்கிற. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்ணீரை நான் துடைப்பேன், அவர் கண்ணீரை நான் துடைப்பேன். சஞ்சலம், அப்படி தவிப்பு எல்லாம் மாறும். உன் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் புலம்பலோடு இருக்கிற? அற்புதம் நடக்கலையே, இந்த ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலையே, இந்த தேவனை தேடி ஒரு பலனும் இல்லையே, சபைக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஜெபித்தாலும் விண்ணப்பம் பண்ணாலும் உபவாசம் எடுத்தாலும் எந்த விடுதலையும் இல்லையே, புலம்பலோடு இருந்தியா? உன் புலம்பலை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் புலம்பலை கர்த்தர் கேட்கிறார். அவர் சொல்றார், உன் புலம்பல் என் காது வரைக்கும் வந்துருச்சு, ஆகவே உன் புலம்பலை நான் ஆனந்த கழிப்பாக மாற்றிக்கொள்கிறேன். அதை உனக்கு சந்தோஷமா மாத்துறேன், அதை உனக்கு மகிழ்ச்சியா மாத்துறேன், அதை உனக்கு சமாதானமா மாத்துறேன். அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு கழிவுறு, மகிழ்ச்சியோடு கழிவுறு. தேவன் உனக்கு நன்மை செய்தார் என்று, தேவன் உனக்கு அற்புதம் செய்தார் என்று, தேவனுடைய விருப்பம் என்று, தேவனுடைய குணமாக்கினார் என்று, தேவன் நெருக்கத்தை மாற்றினார் என்று, தேவன் புறமை மாற்றினார் என்று சந்தோஷப்படு. அல்லேலூயா. அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார், அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். மெய்யாகவே 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 இந்த தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். இன்னும் திறக்கப்படாத இருதயங்கள் இருக்கிறது. தனக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, எதிர்காலத்துக்காக, தலைமுறைக்காக இன்னும் உடைக்கப்படாத, கண்ணீர் வராத கண்களும் திறக்கப்படாத இருதயமும் தேவ சமூகத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஜீசஸ். எங்கே ஒரு மனம் உண்டோ அங்கே ஆவியானவர் வருவார். ஆமென். அல்லேலூயா. எங்கே ஆவியானவர் வருகிறாரோ அங்கே விடுதலை நிச்சயம். ஆவியானவர் வரணும்னா, ஆவியானவர் கிரியை செய்யணும், ஆவியானவர் பலத்தை மாற்றத்தை கொண்டு வரணும். ஒரே ஆவி வரணும், ஒரே ஆவி வரணும், ஒரே ஆவி வரணும், ஒரே சிந்தை வரணும், ஒரே பிசகு வரணும், ஒரே தேவன். உன்னை அழைத்தவர் அவர்தானே. உன்னை கைவிடுவாரா? உன்னை வெறுப்பாரா? உதாசீனப்படுத்துவாரா? அற்பமாய் பார்ப்பாரா? தூக்கி எறிவாரா? வேண்டான்னு சொல்லுவாரா? அவரிடத்துல அவர்கிட்ட வந்துட்ட அவர் சொன்னார், தங்களை தாழ்த்தட்டும், எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தட்டும், என்னை தாழ்த்தி என்னை நோக்கி செபித்தார். அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவளுக்காக இறங்குவேன் என்று சொன்னவர். இறங்கணுமா இல்லையா? இறங்கணுமா இல்லையா? உனக்காக இறங்கணுமா இல்லையா? ஆண்டவரே, என்னாலே அல்லப்பா, நான் ஒரு பெரிய ஆளு கிடையாது, எனக்கு ஒரு பெரிய பலன் கிடையாது, ஒன்றுக்கும் உதவாதவன், என்கிட்ட எந்த இதுவுமே இல்லை, வெறுமையாக்கிறியா உன்னை தேவ சமூகம் முன்பாக? அல்லேலூயா. வெறுமையாக்கிறியா உன்னை? அதை சொன்னார், வெறுமையான பாத்திரத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு வெறுமையா இருந்த பாத்திரத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். கொண்டு வந்த வெறும் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்ப செய்தார் என்றார். இன்னைக்கு வெறுமையாக வந்திருக்கிற, பிரச்சனையோடு வந்திருக்கிற, கண்ணீரோடு வந்திருக்கிற, புலம்பலோடு வந்திருக்கிற, நம்மை நிரப்புவதற்கு அவருக்கு லேசான காரணம். ஆமென். இதெல்லாம் வாழ்க்கையில குறைவாக இருக்கிறதோ, இதெல்லாம் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணுமோ,
அதெல்லாம் இந்த தேவன் செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே நிமிஷம் கண்ணை மூடுங்க. முடிஞ்சா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே நிமிஷத்தில் சுருக்கமாக ஜெபிங்க. ரொம்ப நேரம் போகாதீங்க, டைம் இல்லை. சூர்யா ஜெபம் பண்ணுங்க. ஒரே நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிங்க. எல்லாரும் ஒரே நிமிஷம் கண்ணை மூடி கையை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி ஜெபிங்கள் பார்ப்போம். சகல கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர எங்கள் துதிக்கு உரியவர், எங்களை அழைத்து வந்தவர், எங்கள் செபத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர், ஒரு வார்த்தையை சொல்லுகிறபடி நன்றி. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கூடி வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி கூடி வந்து ஒருமனப்பட்டு விண்ணப்பத்தை ஏறெடுப்பார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை செவி கொடுப்பேன். கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கண்களை மூடி கரங்களை பிடித்து இப்பொழுது கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்றேன். உங்களோட வீடுகள்ல உங்க வீட்டு நடுப்பகுதியில போய் நில்லுங்க. இங்கிருந்து கண்ணை மூடி உங்க வீட்டோட நடுப்பகுதியில போய் நில்லுங்க. கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடு, 18 வருஷம் நிம்மதி முடியல, 38 வருஷம் படுத்த பறிக்க எல்லாத்துக்கும் ஒரு நாள் இருந்துச்சு. இன்னைக்கு உன் வேண்டுதலுக்கு உன் விண்ணப்பத்திற்கு ஒரு நாள், அது இந்த நாள், அதுதான் இந்த நாள். இந்த நாளில ஊக்கமான ஜெபத்தோடு அன்றைக்கு சபையார் ஒருமனப்பட்டு ஊக்கத்தோடு ஜெபிச்சாங்க. பேதுரு இருந்த கல்லறையில ஒரு அதிர்கம் உண்டாச்சுன்னா இன்னைக்கு நீ ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணா போதும். ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணா போதும். நீ எளியா கூப்பிடும் போது, ஊக்கமா கூப்பிடும் போது, கருத்தா கூப்பிடும் போது அக்கினி இறங்குறதா பார்த்திருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் நீ ஊக்கமா கூப்பிடும் போது உன் வீட்டு நடுப்பகுதியில கர்த்தர் ஒரு அக்கினியை இறக்குவாரு. இப்பொழுது அந்த அக்கினி பாயும், சுற்றி பாயும். உன் ஊக்கமான ஜெபத்தால, உன் கருத்தான ஜெபத்தால, உன் ஒருமனத்தால அந்த இடத்துல உன் வீட்டு பகுதியில ஒரு அக்கினி பாயும். கர்த்தர் இறங்கி கட்டுகளை உடைத்து போடுகிறார். கட்டுகளை உடைத்து போடுகிறார். சமாதான குறைவை கர்த்தர் நீக்கி போடுவார். பிரச்சனையை நீக்கி போடுவார். சுகவீனத்தை நீக்கி போடுவார். வேதவீனத்தை நீக்கி போடுவார். கடல்களை நீக்கி போடுவார். கர்த்தர் தலையை உயர்த்துவார். தலையை இந்த நாளிலே கர்த்தர் உயர்த்துவார். இந்த நாள் கர்த்தர் உனக்கு முன்னிறுத்தப்பட்ட நாள். இந்த நாள் நீ விசுவாசம் உள்ளவனாய் இருந்தா மட்டும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, சபை வெறுமையா இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். என் கண்ணு வெறுமையா இருக்கதா பாக்குது. ஆனா என் ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை நினைவு கூறி வைப்பா. என்னைக்கு சபையில ஆத்துமாக்கள் குறையுதோ, கர்த்தருடைய ஜெப வேளையில என்னைக்கு ஆத்துமாக்கள் குறையுதோ அந்த நாளிலே கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி அந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவார். அந்த இடத்தை கர்த்தர் நிரப்புவார். அவர் நாமம் தரிக்கப்பட்ட இடங்களே, அவர் நாமம் உயர்த்தப்படுகிற இடங்களே கர்த்தர் வெறுமையா இருக்க விட மாட்டாரு. ஒவ்வொரு இடத்திலும் தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் ஓடிட்டு பாருங்க. தேவ தூதர்கள் வாசப்படும் போது வந்தவர் நாமத்தை உயர்த்துவார். நன்றி அப்பா. அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் எங்கேயும் வாசம் பண்ணல. இதோ சூழ்ந்திருக்கிற நம்ம மத்தியிலே அவர் நடுவிலே நின்று அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஜெபங்களை ஏறெடுக்கும் போது அவர் செவிகள், அவருடைய காது உங்கள் வாய் ஏற்க வைத்து அவர் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவர் பதில் அளிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, நாங்கள் பலவிதமான விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம். எங்களுக்காக அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரர்களுக்காக ஏறெடுத்தோம். எங்களுடைய சபைக்காக ஏறெடுத்தோம். எங்கள் தேசத்திற்காக ஏறெடுத்தோம். நாங்கள் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற வேளையிலே கர்த்தர் எங்கள் வீடுகளிலே ஒரு அதிர்வை உண்டு பண்ணினார்களே, ஒரு பெருஞ்சத்தத்தை வீசு பண்ணினார்களே, ஒரு கீழ்காட்டை அனுப்பினார்களா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த விண்ணப்பங்களின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் நீக்கி போட்டார். விசுவாசிக்கிறோம். நாடி வந்த எங்களை கர்த்தர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆண்டவரே, சத்தியாவின் மகிமையில் கால் எடுத்து வைத்த நாங்கள் தலை குனிந்து போக எங்கள் தேவன் விட மாட்டீங்க ஆண்டவரே. எங்கள் சபையாரை கர்த்தர் தலை குனிந்து போக நீங்கள் விட மாட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஊழியக்காரன் கண்ணீரை அறிந்த தேவன், எங்களுடைய கண்ணீரை அறிந்த தேவன், எங்கள் சபையாரை கண்ணீரை அறிந்த தேவன், எங்கள் தலையை குனிய நீங்கள் விடவே மாட்டீங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் வந்தோம். எங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிங்க.
ஆண்டவரே யாரா இருக்காங்க ஜெபிக்கல யாரும் கவலைப்பட வேணாம்ப்பா. ஏன்னா கர்த்தர் தூரத்தில் இருந்து எங்கள் உள்ளத்திலே ஆராய்ந்து அறிகிறா இருக்குது. ஆண்டவரே நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போது உனக்கு இது வேணும் நீ வா நான் பாத்துக்கிறேன் நீ ஜெபம் பண்ணிட்டு போ நீ போகிற வேளையிலே உனக்கு அது விடுதலையா மாறும். கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். அதுக்காக நன்றி அப்பா. இந்த கர்த்தரை ஒப்புடுக்கிறோம். ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தலையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறீர். நாமும் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களை விண்ணப்பத்தை கேட்டு கண்டிப்பாக அதற்கு பதில் செய்வீர் என்று நாங்கள் நம்பிக்கையோடு கடந்து போகிறோம். ஆண்டவரே இந்த மாதத்தில் நாங்கள் பெற்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் மறுபடியாக ஒருமனப்பட்டு நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே உன்னில் மீதியா இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உங்களுக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே உண்மையாகவே சத்தியமாகவே சொல்கிற வார்த்தைப்படி அந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு கடந்து போகிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. மீத நேரத்தை நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் ராஜ்யமாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நடந்த கற்பனை. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கைத்தட்டி கர்த்தர் சோத்திரம். எல்லாரும் விசுவாசிங்க. எல்லாரும் நம்பிக்கையோடு எல்லாரும் விசுவாசிங்க. ஹalleluya. ஹalleluya. நம்பறியா விசுவாசிக்கிறியா? உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாருன்னு ஆமென். பதில் வருமா வராதா? அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். ஹalleluya. நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். தொடர்ந்து சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சபையாருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியக்காரர் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், சபையின் வளர்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆத்துமா ரட்சிப்புக்காக ஜெபிங்கள். தடைபடாதபடி தேவ ஜனங்கள் சபைக்கு வர ஆராதனைகளை கலந்து கொள்ள ஒவ்வொரு ஊழியங்களும் கலந்து கொள்ள அதற்காக ஜெபிங்கள். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். ஆமென். ஹalleluya. கண்ணமுடுவோம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி அப்பா. இப்படிப்பட்டதான ஒரு மகிமைக்குள்ளாக எங்களை கொண்டு வந்து ஒரு விசேஷத்தை கிருபை எங்களுக்கு தந்து இந்த நாமத்தை எங்களுக்கு தரித்து உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து மன்றாட்டின் ஜெபத்தையும் விண்ணப்பத்தின் ஜெபத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு தந்து இந்நாளில் உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கபடியாக உடைய சமூகத்திலே போராடும்படியாக பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும்படியாக எங்களுக்கு ஒரே ஆவியை தந்து ஒருமனப்பட்டவர்களை எங்களை ஒன்று கூட்டி உடைய பாதத்தில் அமர வைத்து எங்களை ஜெபிக்க வைத்த உடைய கிருபை பெரிதப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டவருக்கு நன்றி, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டவருக்கு நன்றி, எங்கள் கூக்குரலை கேட்டவருக்கு நன்றி, எங்கள் புலம்பலை கண்டவருக்கு நன்றி. எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தந்து நாங்கள் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ யாருக்கெல்லாம் ஜெபித்தோமோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அர்ப்பணம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி உடைய பிள்ளைகள் சுகமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்தவருடைய வாழ்க்கை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கூட நடத்துங்கப்பா. ஒரு நம்பி வந்த காரியங்கள் ஜெயமாக மாறட்டும். தொடர்ந்து சத்யாவின் மகிமையின் ஒளித்தையும் சபையும் சபையாரும் ரத்தத்தில் வைத்து காத்துக்கொள்ளும். அன்றைய ஆத்மாக்கள் தடைபடாதபடி அன்றைய விசுவாசத்திலே ஜனங்கள் பெருகவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தி விருத்திலே பெருகவும் அன்றைய ஆவிக்குள்ளாக வாழவும் சத்திய வசனத்திலே வாழ்க்கையை நிலைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை செய்யப்பா. இந்த எல்லையை ஆசீர்வதி, இந்த எல்லையை ஆளுகை செய்யும். இந்த தெருவுக்களை கர்த்தர் பொறுப்பிடும். ஆண்டவர் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாக சபையின் மூலமாக ஆண்டவர் இங்கே இருந்து புறப்படுகிற வல்லமையின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே இங்கு எந்த விதமான பொல்லாப்போ நாசமோசமோ சத்திரி வல்லமைகளோ பலவான்களோ துன்மார்க்கோட சதிகளோ ஆண்டவர் எழும்பாதபடி கர்த்தர் அதமாக்கி போடும். இங்கே நாங்கள் சுகமாய் சமாதானமாய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்யும். அத்தனை பேரையும் ஆசீர்வதி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துகிறார். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் பாதுகாப்பு சமாதானத்தினாலே வந்த நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய சபையாரோடும் சத்யாவின் மகிமையின் ஊழியத்தோடும் கர்த்தருடைய ஜனங்களோடும் நம்முடைய ஊழியக்காரோடும் கிறிஸ்துவின் சபையோடும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவன்